சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நம்ம லாஸ்டா போட்ட வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க சார். நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க? கண்டிப்பா. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ராஜ்குமார்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார். ஒரு பவுன் வந்து 2 லட்சம் வரை போகும்னு சொன்னீங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க, ஏன் போகல அப்படின்ட்டு? இல்ல இப்போ இது வந்து கருத்து கணிப்பு, ஒருத்தர் விதமான கருத்து இருக்கும். இதுல பார்க்க போனோம்னா நாம கருத்து சொல்றப்போ இந்த பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது. அதாவது ஈரான் அமெரிக்கா வார் வரும்னு தெரியாது. அப்படி வார் வந்தாலும் அதுல கச்சா எண்ணெய்க்கு இவ்வளவு டிமாண்ட் வரும்னு தெரியாது. கச்சா எண்ணெய் இவ்வளவு ரேட் போகணும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுகள். அப்படின்றப்ப அதனுடைய தாக்கம் தான் இந்த அளவுக்கு விலை இறங்குச்சு. ஆனா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பியும் அது எல்லாமே சுமூகமா அந்த போர் ஒப்பந்தம், நிறுத்த ஒப்பந்தம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கச்சா விலையுடைய எண்ணிக்கையும் இப்போது விலையும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பியும் உயர ஆரம்பிக்கும். அதனால சில தருணங்கள்ல பார்த்தோம்னா கண்டிப்பா வரும். 2 லட்சம்ன்றது வந்து இந்த வருடத்திலே வந்து 1,50,000 60,000 ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ இருக்கிற சினரே. ஒவ்வொரு நேரத்திலையும் அது மாறுபடும் இல்லையா? அதனால இதுல எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் வந்தாச்சுன்னா அதனையொட்டி தானே அமையும். ஓகே சார். சார் அடுத்தது ஆரோக்கிய சூசை பிள்ளைன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார். யூ ஆர் ஃபிட் டு பாலிடிக்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, பாலிடிக்ஸுக்கும் நமக்கு ரொம்ப தூரங்க. பாலிடிக்ஸ் தான் வேணாம். ஏன்னா நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்க, அது நம்ம ஒரு வியாபாரி, மக்களுக்கு என்ன நம்மளால ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அதுக்காக தான் நம்ம கோல்டு குரு சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதனுடைய இதுல போய்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிளஸ் அவங்க நம்ம இங்கே போகிற கூட நான் இப்போலாம் பார்க்குறப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறேன்னா எல்லாரும் சார் கோல்டு குரு சார் நீங்கள் உங்களுடைய இது பார்த்தேன், நல்லா இருக்கு, உங்களத பார்த்து தான் நான் நிறைய வாங்கினேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு. அதனால பாலிடிக்ஸ் வேணவே வேணாம். ஓகே சார். ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார், ஒரு கிராம் வந்து 25,000 வரை போகும்னு குறையவே குறையாது எவ்வளவு தடவை சொன்னீங்க சார் நீங்க அப்படின்ட்டு? ஆமாம்மா, கரெக்டு தான், நிச்சயமா போகும். நடுவுல போகும்னா எப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சீராக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். கிடையாது. சில இடத்துல ஒரு மேடு பள்ளம் எப்படி வந்துட்டு இருக்கோ அது மாதிரி தான் ஏற்றம் இறக்கம்ன்றது வந்து கண்டிப்பாக வரும். இது வந்துட்டு இருந்தாலும் கடைசியில் பாருங்க நீங்க எப்படி வரப்போகுதுன்னு. அடுத்த சில மாதங்கள்லேயே வரலாறு காணாத அளவுக்கு விலை உயரும். அதுல நீங்க நம்பிக்கையோட தாராளமா இருங்க. ஓகே சார். ரவின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார், சீனா செயற்கை தங்கம் 2028 தயாரிக்கும், அப்போ தங்கம் விலை மிகவும் குறையும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அப்படி ஒரு கால் தயாரிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து எந்தவித இதுவுமே இல்லாம, பாதகம் இல்லாம, இப்ப கோல்டுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, பிளாட்டினமும் இருக்கு, கோல்டும் இருக்கு. ஆனா பிளாட்டினத்துல எல்லா ஜுவல்ஸுமே பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட நகைகள். ஆனா கோல்டுல எல்லாமே பண்ணலாம். இன்னொன்னு, கோல்டு வந்து எத்தனை வருஷம் வச்சா கூட அது அப்படியே கலர் கூட மாறாம அந்த லெவல் இருக்கும். இந்த மாதிரி அந்த செயற்கை தங்கமும் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈவன் கோல்டுடைய நிலை கவலைக்கிடமா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனுடைய லெவல் வந்து. ஆனா அந்த மாதிரி வராது. ஏன் வராதுன்னா இது வரைக்குமே உலக அளவுல இல்ல. என்னதான் செயற்கை வைரம் கண்டுபிடிச்சாலும் அதுக்கும் இயற்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள். இப்போ டைமண்ட் கூட அப்படிதாங்க. டைமண்டை பொறுத்த வரைக்கும் செயற்கை வைரம், லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு HT/HP அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துச்சு. மேன்மேட் டைமண்ட், இந்த மாதிரி பல பேர்கள் வச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அதை விட இன்னைக்கு வந்து ஒரிஜினலுக்கு தான் மவுஸ் இருக்கு. ஒரிஜினல் தான் ரீசேல் வேல்யூ உண்டு. அந்த லேப் கிரவுண்டுக்கு வந்து ரீசேல் வேல்யூவே கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுதுல தங்கத்துக்கு மாற்று தங்கம் கண்டுபிடிச்சா கூட தங்கத்துடைய குணாதிசயங்கள் 100% அதுல வருமானது டவுட் தான். ஓகே சார். அடுத்தது ராஜீவ் வின்சன் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சார், யூ பீப்புள் ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின் வித் தி ராங் பர்சன், ரிசல்ட்ஸ் கோயிங் டு பி ராங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி இல்ல, அவருடைய பார்வைக்கு அப்படி இருக்கலாம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய கேள்வி பதில் ஆகட்டும், நம்மளுடைய அவேர்னஸ் இந்த ப்ரோக்ராம் ஆகட்டும், நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு எவ்வளோ பேர் பார்த்துட்டு நான் கோல்டு குரு கரெக்டான நேரத்தில் சொன்னனால தான், ரைட் டைம்ல சொன்னனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இன்னைக்கு நான் ஒரு 30 பவுன் சேர்த்திருக்கேன்னா அது கோல்டு குருனால தான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே தெரியும். நம்ம கூட ஒரு வாட்டி கேட்டோம், யாராவது கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். சார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நான் போன வருஷம் ஃபுல்லா தங்கத்தை சேர்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு. சோ அது வந்து ஒருத்தருக்கு மேபி அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்படாம கூட இருக்கலாம், அவருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், அவருக்கு இந்த சப்ஜெக்டே பிடிக்காம இருக்கலாம். ஆனா இதை பாக்குற நீங்க கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி யாராவது நஷ்டம் வந்துச்சு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, லாபம் வந்துச்சுன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அதுல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க பப்ளிக்கா கூட சொல்ல வேணாம், இந்த தங்கம் எவ்வளவு உங்களுக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஓகே சார். சார் அடுத்து வந்து சில்லிருப்புன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சார், கடகத்தில் குரு சுக்கிரன் செயற்கை தங்கம் விலை ஜூலை 3 வரை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஜூலை 3 வரை குறைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜூலை 3 வரைக்கும் குறைஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னால அதுக்கு அடுத்தது பாருங்களேன் ஏற ஆரம்பிச்சிடும். அதான் நம்மளுடைய கணிப்பு என்னன்னா அடுத்த வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலேயே தங்கம் தன்னுடைய உச்சத்தை அதாவது 1,50,000 குறைந்தபட்சம் அப்படின்ற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த கணக்கு பார்த்தா கூட ஜூலைக்கு அப்புறம் விலை உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அடுத்தது வந்து செல்வம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சார். தங்கம் முழுவதுமாக கணிப்பது கடினம். இவரை குறை சொல்லாதீங்க. ஓராண்டுக்கு முன் வந்து இவர் சொல்லி நிறைய பேர் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ செல்வம். உண்மைதான். அந்த டைம்ல வேர்ல்டுலயே கிரேட் எக்கானமிஸ்ட் சொல்லிட்டு நம்ம அமெரிக்காலேருந்து ஒரு பங்குச்சந்தை நிபுணர் சொன்னாரு. ஜான் டெய்லர். அவர் என்ன சொன்னார்னா 40-50% விலை குறையும் அப்படின்னாங்க. அன்னைக்கு ரேட்ல வந்து 8,000 ரூபாய் இருந்துச்சு. குறைஞ்சு ஒரு 5,000 ரூபாய்க்கு வரும்னாங்க. நான் வந்து அதை ரொம்ப கடுமையா எதிர்த்தேன். பல சேனல்லையும் பேசினிருக்கேன். இல்லை கண்டிப்பா குறையவே குறையாது, இது இன்னும் உயரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு உயர்ந்துச்சு. அதுக்கு உண்டான நிறைய ஆதாரங்கள் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தாலும் சரி, கோல்டு போட்டு தட்டி பார்த்தாலுமே இருக்கும். அதை நம்ம அன்னைக்கு சொல்றப்போ பல பேர் வாங்காம, அந்த ஜான் டெய்லர் சொன்னார் இல்லையா, அது சொன்னோடனே வாங்காம விட்டுட்டாங்க. வாங்காம விட்டவங்களும் அதுக்கப்புறம் புலம்புனாங்க. ஆனா நம்மளுடைய அந்த பேச்சை கேட்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. சந்தோஷம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா தாராளமாக கோல்டில் வாங்குங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து எப்பயுமே. அதனால் இந்த மாதிரி டைமில், அதுவும் இப்போ இந்த குறைஞ்ச டைமில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 20% குறைந்தபட்சம் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒன்றுனா அது கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். பாலு கோகிலாம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். கோல்ட் குரு வணக்கம். கோல்ட் ரேட் எவ்வளோ குறையும்? 12,000 கீழே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. இல்லைங்கம்மா. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற சினாரியோவில் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 12,000 அப்படின்னா 96,000 ரூபா ஒரு சவரன். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசாங்கம் வந்து இந்த வரி விதிக்காமல் இருந்தால் இன்னைக்கு 12,000 ரூபா தான் கிராம். அந்த இம்போர்ட் டியூட்டியை விதிச்சனால தான் இன்னைக்கு 1,06,000 ரூபா வந்திருக்கு. இதுதான் பெஞ்ச் மார்க்கு. இதுக்கு கீழே போகிறதுக்கு 1 லட்சம்ன்றது தான் பெஞ்ச் மார்க். இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால கண்டிப்பா தைரியமா இந்த டைம்ல பணம் கையில இருந்தா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். அடுத்து தினேஷ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சார். இவர் தான் சொன்னாரு தங்கம் 2 லட்சம் ஆக போகுதுன்னு. எல்லா நாடும் கையில வச்சிருக்கிற தங்கம் தவிக்குது. டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் ஆனா அவன் வந்து ஈரான் மேல குண்டு போடுவான். ஒரு குண்டு போடும்போது திரும்ப டாலரோட வேல்யூ வந்து ஸ்ட்ராங் ஆகுது, தங்கம் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி. பரவாயில்ல, இவர் நிறைய கணிச்சு வச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல. இருந்தாலும் இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு பிரதர். இந்த திடீர்னு போர் வர்றதும், இப்போ இந்த போர் வந்தா கூட அமெரிக்காவுக்கு பெரிய குண்டு போட்டா உடனே ஸ்ட்ராங் ஆகுறதுன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காவை தானே பேக் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஈரான் மேல வந்து முழுசா போர் தொடுக்க முடியல, தனக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்றத ஒப்பந்தத்தில் வந்திருக்காங்க. இல்லைன்னா அவன் முதல்ல இருந்த கணக்கு பண்ண எனக்கு ஒரு சுண்டக்காய் இவனை போட்டு அழிச்சிருவேன் அப்படின்னு தான் பண்ணியிருக்கணும். பண்ண முடியாம மிரண்டு போயிருக்கானா அமெரிக்காவிலே முடியல. இன்னைக்கு அதனாலதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்கு. அதனோட்டு போயிட்டு இருக்கு, நோக்கி போய்கிட்டு இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு இதுக்கும் வேற வேற. ஓகே சார். நாகராஜன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு சார், ஏ குட் நியூஸ் பை கோல்டன் குரு அப்படின்ட்டு. எதுக்காக? இந்த வீடியோக்கு நம்ம வந்து தங்கம் பத்தி பேசுறோம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோ. ஆமா சார். நன்றி நாகராஜன். எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய கோல்டு குரு சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கோல்டை சார்ந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். செந்தில்குமார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார், கோல்ட் இஸ் நாட் ஒர்த் பிஹைண்ட் 3,000 per gram. கோல்ட் இஸ் நாட் ஒர்த் பிஹைண்ட் 3,000 per gram. அப்படின்னா ஒரு தங்கத்தோட ஒரு கிராம் வந்து 3,000க்கு மேல வேல்யூ கிடையாது, அவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இவரால் வாங்க முடியாத ஒருத்தர் தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. வாங்கினவரா இருந்தா கண்டிப்பா வாங்கி வச்சிருந்தாருன்னு வையேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, 3,000 ரூபாய் போறதுக்கு அவங்க மனசு முதல்ல ஒத்துக்காது. இவர் 10,000 கொடுத்து வாங்கியிருக்கானா, அதெல்லாம் கிடையாதுங்க. வேர்ல்டே ஒத்துக்குச்சு. இவர் ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு பாவம். சொல்றது தப்பு இல்லை, கருத்து சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா வேற சோர்ஸ் கிடையாதுங்க. தங்கம் ஒன்று மட்டும்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இன்னைக்கும் என்னைக்கா இருந்தாலும் இருக்கக்கூடியது. அதனால தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் பல நாடுகள் போட்டி போட்டுட்டு அதை வந்து எடுத்து பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதை வாங்குறவங்க, வாங்க நினைக்கிறவங்க, சக்தி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுறாங்க. சக்தியே இல்லாதவங்க கூட சில பேர் சேமித்து அடுத்த சந்தையில் வாங்கியிருக்காங்க. வாங்கவே முடியல அப்படின்றவங்க மட்டும்தான் தானும் வாங்க மாட்டான், அடுத்த வாங்குறவனையும் எடுத்து விட்ருவான். இந்த மாதிரி 3,000 போகும், 2,000 போகும்னா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். செய்ய முடியாது. 3,000க்குலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மைனிங் உள்ளே போய் இருக்கிற சுரங்கத்தில் இருந்து தங்கத்தை தோண்டி எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, அதுக்குமே 10,000 12,000 சார்ஜ் ஆயிடுது. இருக்க டவுன்ல போயிட்டே இருக்கு. போயிருக்கப்போ மேன் பவருடைய செலவு, சம்பளம் அப்படின்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கெமிக்கல் எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதை வாங்கி எடுத்து
பியூரிஃபை பண்ணணும், ஒரு இடத்துல இது பண்ணணும், ஸ்டாக் பண்ணணும், எல்லாமே டே பை டே கூடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இவர் 3000ன்றதான் பைத்தியக்காரன் தரமானது கேள்வி. கண்டிப்பாக 100% 3000 ரூபா அப்படின்றதெல்லாம் போகவே போகாது. ஓகே சார். செந்தில்குமார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சார், இம்போர்ட் டேக்ஸ் இப்போதான் வந்து போட்டிருக்காங்க, ஆனா ஏற்கனவே இறக்கி வச்சிருக்க தங்கத்துக்கு எதுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. இல்லை, அதாவது இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு அப்படின்னாலே அது வந்து 15% சொல்லிட்டாங்க அரசாங்கம். அப்படி சொல்லியாச்சுன்னா அது இமீடியட் எஃபெக்ட் ஆகிடுது எல்லா தங்கத்துக்குமே. ஓகே. கோல்டுக்கு ப்ளஸ் இந்த 15% ஆட் ஆகிடுது. அதனால் அதில் ஒன்றும் மாற்ற முடியாது. ஒரு கால் மத்திய அரசாங்கம் தலையிட்டு திருப்பியும் அதை குறைச்சாதான் உண்டு. அது இப்போதைக்கு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னும் 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக இதை எடுக்க மாட்டாங்க. இது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது வந்து கலைலா சாம்ட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார், குரு கிரகம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகி விடார், அக்டோபர் 3ஆம் வாரம் வரை இந்த விலை தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க பாருங்க, நீங்கள் வேணாலும் இந்த ஜூன் தான் கடைசி வீக் இல்லையா, இந்த அளவுக்கு தான் இப்போ ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் தங்கத்தின் விலையில மாற்றம் வருது அப்படின்னா அடுத்த ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படின்றது ஒரு கருத்து. ஓகே சார். சார் நிறைய பேர் வந்து இந்த குரு பயிற்சியும் தங்கத்துக்கூட லிங்க் பண்றாங்க சார். இது ஆக்சுவலி எனக்கு இருக்க ஒரு டவுட். இப்போ உங்ககிட்ட படிக்கும்போது வந்தது, குரு பயிற்சியும் தங்கத்துக்கும் என்ன லிங்க் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஓகே. குரு தங்கத்தினுடைய அதிபதி குரு தான். ஓகே. ஆமா, அந்த கோள்கள் இருக்கு இல்லையா, அந்த குரு தான் வந்து ரொம்ப இது. அதனால அதை வச்சுதான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க. உண்மைதான். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகே சார். அடுத்தது வந்து உமர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சார், சில்வர் வில் ஹிட் 1000 rupees per gram this year or next year அப்படின்னு சொல்லி. இல்ல, இந்த வருஷம் வர்றதுக்குன்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இப்போ உடனே வரும் அப்படின்றது சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 420 ரூபா வந்த வெள்ளி அப்புறம் திருப்பியும் நல்ல லெவல்ல குறைஞ்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து 245 ரூபா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சமா கூடும். சார் அருண் ராக்ஸ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சார், இந்த மாதிரி தரகர்களை வந்து ஊக்குவிக்காதீங்க, துரதிருஷ்டவசமா தங்கம் வந்து 3500 வரை வந்து சரியா போகுது, அமெரிக்கா டாலர் அதன் மதிப்பு எழுந்துகிட்டு வர்றதால தங்கம் கணிசமா உயர அமெரிக்க அரசாங்கம் அனுமதிக்காது, எனவே அவர்கள் தங்கத்தின் பெயரை வங்கிகளில் பயன்படுத்தி தங்கத்தின் விலையை குறைப்பார்கள். இதெல்லாம் எந்த தரகரோ இல்லை யாரோ நினைச்சாலோ இல்லை ஒரு அரசாங்கத்தின் நினைச்சாலோ இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் நினைச்சாலோ இந்த இதை வந்து இறக்கவோ ஏற்றவோ முடியாது. ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், அதுவும் ஓப்பன் மார்க்கெட்டு, அதெல்லாம் ஆன்லைன் ட்ரேட் வந்தாச்சு அப்படின்றப்போ அதெல்லாம் யாராலையும் பண்ணவே முடியாது. ஒரு மிகப்பெரிய நகை கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குறைக்கணும்னு நினைச்சா கூட இதை குறைக்க முடியாது. அதனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் குறைக்காதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தா பண்ணலாம், இல்லை இதோட வருமானம் தரக்கூடிய விஷயம் வேற ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. அதை யாரும் தடுக்க போகிறது இல்லை. உங்களுடைய எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது உங்களுடைய சாய்ஸ். நாட்டு நடப்புல இருக்கிற விஷயம் இவ்வளவுதான். அதனால 3000ன்றது, ஆனால் என்னையே பொறுத்த வரைக்கும் 3000 ரூபா வரும் அப்படின்னு இவர் சொல்றதுக்கு வந்து கடுமையா இதுதான் நான் சொல்லுவேன். இதை ஏன்னா சில பேர் இதை நம்பி 3000 வந்துடும் குறையுமே நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சொன்னா இது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வைங்க. இதை ப்ரூவன். என்னைக்காவது தங்கம் வந்து வாங்கின விலையில பாதி போயிருக்கா? இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் சொல்லணும்? அதனால கண்டிப்பா போகாது. இருக்க விலை கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே சார். அடுத்து மல்லிகா சார்ஜ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு சார், விலை இறங்கும் போது மோடி கணிப்பு எடுத்து விடும், ஒரு பவுனுக்கு 8000, அதாவது கிராம் 1க்கு 1000 வந்து வரி போட்டு வச்சிடுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட். ஆமாங்க, அவரு பிரதமர் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க கூடாது. அப்படி விட்டுட்டாங்க. அது மக்களுக்குமே ஏற்புடையதா இல்லை. மக்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவர் சொல்லிட்டாரு நாங்களும் வாங்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்த என்கிட்ட இப்போ பணம் இருக்குது, வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், 2 வருஷம் கழிச்சு வேணுன்ற தங்கத்தை வாங்க போனோம்னா அன்னைக்கு விலை ஏறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் நமக்கு வேணுமா வேணாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பணம் இருக்கா இல்லையா? பணம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே இல்லை. பணம் இருந்துச்சு அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுல முதன்மை வைக்கிறது தங்கம். அவ்வளோதான். அதனால் அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றிங்க. நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.